அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து நிற்கும்படியாய் கிருபை செய்த என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. நாம் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து விட்டு கடந்து செல்லலாம். ரோமர் 8வது அதிகாரம் 5-6 வசனத்தை படிக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. அடிமை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படியாய் கர்த்தர் நம்மை மாற்றி உருவாக்கி வணையும்படியாய் அவருடைய கருத்திலே பாத்திரமாய் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே ரோமர் 8:5-6 வசனத்தின்படியாய் கர்த்தாவே அப்பா, நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே நீங்க தாமே இந்த வசனத்தின் வெளிச்சத்தை தேவநீர் எங்களுக்கு தந்து அதன்படியாய் நாங்கள் நடக்க ஜீவிக்க என் தேவநீர் தாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் கர்த்தாவே முற்றிலுமாய் உடைய கருத்தரை ஒப்பு கொடுக்கிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே நீங்க துரிதமாய் வேகமாய் நீங்க கூட்டிக் கொண்டு சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே, பாமுக்கு ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, முற்றிலுமாய் உடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும். மீட்பரேசன் பொறுப்பாதம் அணிந்து கெஞ்சி மண்டாடுகிறாருமே பிதாவே, ஆமென். ரோமர் 8:5-6 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. பாருங்க, இதுல 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று மாம்ச சிந்தை, இன்னொன்னு ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை என்னதான்? மரணம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்குது, 2 இருக்குது. நன்மைன்னு இருந்தா ஒண்ணு, தீமை ஒண்ணு இருக்குது. அப்படி எல்லா காரியங்களுமே 2 என்ன இருக்குது. எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலும் அதுல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அது போலதான் இந்த சிந்தை, மாம்ச சிந்தையிலும் கூட என்ன இருக்குது, ஆவியின் சிந்தையும் இருக்குது, மாம்ச சிந்தையும் இருக்குது. மாம்ச சிந்தை என்பது மரணத்தை உண்டு பண்ணுகிறது. ஆவியின் சிந்தையில என்ன இருக்குது, ஜீவனும் சமாதானமா இருக்குது. அது மாத்திரமல்ல, அது போல நம்மளுடைய பார்வையை கூட, நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிற விதம், அதுல கூட என்ன இருக்கு, 2 விதமான காரியங்கள் இருக்குது. நல்ல பார்வையும் இருக்குது, கெட்ட பார்வையும் இருக்குது. அதுபோல நல்ல ஆவிக்குரிய கேட்கக்கூடிய காரியங்கள், நல்ல கேட்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது, கெட்ட காரியங்களை கேட்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அப்படி ஒவ்வொரு நம்முடைய காரியங்கள் எதை எடுத்தாலும் அதுல நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுல நல்ல சிந்தை இருந்துச்சா, கெட்ட சிந்தை இருந்துச்சா? நல்ல சிந்தை மட்டும் தான் இருந்தது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட என்ன இருந்துச்சு, நல்ல சிந்தை மட்டும் தான் இருந்துச்சு, கெட்ட சிந்தை இல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளும் எப்படி இருக்கணும், நல்ல சிந்தைகள் மட்டும்தான் இருக்கணும். நல்ல சிந்தைன்னு சொல்லும் போது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் சிந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை வந்தா அதுல என்ன இருக்கும், மரணம் தான் கடைசியில மிஞ்சும். ஆமென். அப்படித்தானே? நம்ம மாம்சத்தின்படி நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நம்ம வெளியே காட்டிக்கிட்டாலும் நம்முடைய சிந்தை வந்து மாம்சத்தின் சிந்தையா இருக்கும்னு சொன்னா அது கடைசியில எங்கதான் கொண்டு முடியும்,
மரணத்துலதான் முடியும். நம்ம ஒருவேளை சொல்லிக்கிடலாம், நான் ஆவிக்குரிய பிள்ளை சொல்லி மற்றவங்களுக்கு வேணா நம்ம காட்டிக்கிடலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறது. ஆண்டவருக்கு தான் என்ன செய்யும் தெரியும். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இருதயத்தின் ஆழத்தை பாக்குறாரு. நம்ம அவருக்கு ஒன்னும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்ம மனுஷன் என்ன செய்வான், முகத்தை பார்ப்பான். தேவன் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறாரு, அறிந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு மாம்ச சிந்தை இருக்கிறது, எவ்வளவு ஆவிக்குரிய சிந்தை நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். சில நேரத்துல நமக்கு கூட தெரியாம இருக்கலாம். நம்ம கிட்ட எவ்வளவு மாம்ச சிந்தை இருக்கு, எவ்வளவு ஆவிக்குரிய சிந்தை இருக்குன்னு நமக்கு கூட தெரியாம போலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் தராசு கையில பிடிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய காரியங்களை, அந்தரங்கமான காரியம் இருந்தாலும் வெளியரங்கமான காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் வஜன் போட்டு பார்க்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, தராசு கையில பிடிச்சிருக்கிறாரு. ஆகவே ஒவ்வொரு மனுஷர்களை கொடுத்து நான் அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம கிட்ட எவ்வளவு மாம்ச சிந்தை இருக்கு, எவ்வளவு ஆவிக்குரிய சிந்தை இருக்கு என்பதை குறித்து கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் சொல்கிறார் பாருங்க, நான் சிறுக வேண்டும், அவர் என்ன செய்யணும், பெருக வேண்டும். அப்ப நம்முடைய மாம்ச சிந்தைகள் என்ன செய்யணும், சிறுக வேண்டும். ஆவியின் சிந்தை நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்மளுக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம வளர முடியும். உண்மையாய் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ரெண்டுமே நம்மளுக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. யாரும் சொல்ல முடியாது இவங்க ஃபுல்லா மாம்சம், இவங்க கிட்ட நல்லதே கிடையாதுன்னு யாரையும் பார்த்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நல்லவங்களாவும் இருப்பாங்க. அதே போல நல்ல ஆவிக்குரிய ஜீவத்துல இருந்தாலும் கூட அவங்க கிட்டே ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் என்ன செய்யும், இருக்கும். அவங்களும் சொல்ல முடியாது நான் ஃபுல்லா 100% ஆவிக்குரிய ஜீவத்துலதான் இருக்கேன், என்கிட்ட எந்த தீமையும் கிடையாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நன்மையும் மாம்ச சிந்தையும் நம்ம கிட்ட இருக்குது, ஆவிக்குரிய ஜீவி சிந்தையும் நம்ம கிட்ட இருக்குது. அப்படிதானே? எத்தனை பேர் ஒத்துக்கிடுறீங்க? ஆமா, ரெண்டுமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே ரெண்டுமே நம்ம கிட்ட என்ன செய்யுது, இருக்குது. அதே கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 5:17 வாசிங்க. பாருங்க, பவுல் சொல்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு விரோதமாய் இருக்கிறது. நமக்குள்ளதான் அந்த மாம்ச சிந்தையும் இருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய சிந்தையும் எங்க இருக்குது, நமக்குள்ளதான் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு அது ஒன்று கொண்டு என்னதா இருக்கிறதா, விரோதமாய் இருக்கிறது. நாம் சில நன்மைகளை செய்யணும்னு நினைப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், செய்ய முடியாது. சில நேரத்துல சில அப்படி ஒன்று கொண்டு என்ன செய்யுது, விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா எல்லாருடைய ஜீவியத்திலையும் சில நேரத்துல என்ன இருக்குது, மாம்ச சிந்தையும் இருக்குது, ஆவிக்குரிய சிந்தையும் இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கு அதிக கான்சென்ட்ரேஷன் கொடுக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுக்கு ஏத்தாப்பதான் நம்முடைய ஜீவி என்ன செய்யும், மாறும். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க எப்படி நீங்க வசனத்தை கேட்டு எப்படி நீங்க மாறி இருக்கிறீங்க, எவ்வளவு தூரத்துக்கு அது வளர்ந்துருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு. அப்படிதான் நம்முடைய ஜீவியத்துல ரெண்டு விதமான சிந்தைகள் இருக்குது. ஒண்ணு மாம்ச சிந்தை, ஒண்ணு ஆவியின் சிந்தை. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்மள நிதானித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு உண்மையான மெடிடேஷன் சொல்றது. நம்ம காலையில எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுது நம்ம பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவார். நீ இது என்ன செய்தா, தப்பா பேசுனா, இது தப்பா பார்த்தா, இது தப்பா செய்தா,
அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள என்ன செய்வாரு, உணர்த்துவாரு. அப்போ நம்ம அந்த தப்பான காரியத்துக்கு என்ன செய்யணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. இல்ல நான் செய்யறது சரிதான் அப்படின்னுட்டு சொல்லி நாமளே என்ன செய்ய கூடாது, தேத்திக்க கூடாது மனுஷன். ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அந்த தீமையை அழிச்சிட்டு நன்மைக்குள்ள நம்ம வளர்றதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருந்து அவர் சொல்றார், நீ குண்டில் ஏற்றப்பட்ட விளக்கை போல நம்ம என்ன செய்வோம், காணப்படும். அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்வோம், காணப்படும். ஹல்லேலூயா. அப்படித்தானே? பாருங்க, இந்த லைட் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இங்க இருட்டு வேணும்னா என்ன இருட்டு, இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா என்ன செய்வோம், தன்னால இருட்டாயிரும். லைட்டுக்கு தான் நம்ம சுவிட்ச் போடுறோம். இருட்டுக்கு எப்பமாவது சுவிட்ச் போடுறோமா? எனக்கு இருட்டு வேணும், அதனால இங்க ஒரு தனியா அதுக்குன்னு ஒரு சுவிட்ச் வைக்கிறேன், இங்க ஒயர் ஃபிட் பண்றேன் அப்படின்னு நம்ம எப்பமாவது செய்யறோமா? இல்ல. லைட்டுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், இவ்வளவு மெஹனத் பண்றோம். ஒயரிங் பண்ணி பல்பு போட்டு சுவிட்ச் போட்டு அந்த வேலையெல்லாம் எதுக்கு செய்யறோம்? லைட்டுக்கு, வெளிச்சத்துக்கு தான் செய்யறோம். இருட்டுக்கு ஒரு நாள் நம்ம செய்யறது இல்லை. எனக்கு இருட்டு வேணும் அப்படின்ட்டு ஒயரிங் பண்ணி சுவிட்ச் போட்டு லைட்டோ அல்லது ஏதாவது போட்டு எனக்கு இருட்டு வேணும்னு நம்ம அதுக்காக ஏதாவது மெஹனத் பண்றோமா? இல்ல. இந்த வெளிச்சம் போயிட்டுன்னா தன்னால என்ன வந்துருது, இருட்டு வந்துருது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம நல்ல காரியங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, நிறைய பிரயாசம் எடுக்க வேண்டியது வரும். ஹல்லேலூயா. அதை கெட்ட விஷயத்துக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டிய தேவை இல்லை. கெட்ட விஷயம் பண்ணணும், கெட்ட காரியம் நம்மளுக்குள்ள வரணும்னா அதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நல்ல காரியம் செய்யாம இருந்தாலே கெட்ட காரியம் தன்னால என்ன செய்யறோம், வந்துரும். ஹல்லேலூயா. அதுதான் அதே கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்யணும், காணப்படணும். அப்ப நன்மை செய்யணும்னா நம்ம சில பிரயாசங்களை எடுத்துதான் ஆகணும். தீமை தன்னால என்ன செய்கிறோம், வந்துடும். அதான் ஏசாயாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:17 வாசிங்க. ஏசாயா 1:17 1:17 நன்மை செய்ய பணியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் சாரியுங்கள். நன்மை செய்ய என்ன செய்யுங்கள், படியுங்கள். தீமை செய்ய படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. தீமை செய்ய யாருன்னா படிக்கணுமா? இல்ல. பொய் சொல்ல படிக்கணுமா? இல்ல. அதெல்லாம் தன்னால வந்துடும். ஆனா நன்மை செய்ய நம்ம என்ன செய்யணும், படிக்கணும், பிராக்டிஸ் எடுக்கணும். இப்ப நம்ம பாக்குறோம், ஜிம்முக்கு போய் தங்க பாடியை நல்லா ஃபிட்டா வைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க நிறைய பிரயாசப்படுறாங்க. போய் அவங்க அந்த ஜிம்ல அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யறாங்க. அது கேட்டாப்ப சாப்பாடு சாப்பிட்றாங்க. அப்படி அதெல்லாம் செய்து அதுக்கப்புறம் தங்கள் பாடியை என்ன செய்துக்கிறாங்க, ஃபிட்டா வச்சுக்கிறாங்க. அது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும்னா நம்ம பாடிய ஆவிக்குரிய சிந்தைய நம்ம ஒழுங்கா வச்சுக்கிடணும்னா நம்ம நிறைய பிரயாசம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், நிறைய பிரயாசம் எடுக்கணும். நன்மை என்பது நம்மளுக்குள்ள தன்னால வந்துடாது. நான் சொல்ல வர்றது அதுதான். உங்களுக்கு புரியுதா? நன்மை என்பது எப்படி வராது, ஈஸியா வராது. ஒரு சின்ன பிள்ளையா இருக்கட்டும், அந்த பிள்ளைக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனா அது என்ன செய்யணும், பொய் சொல்லதான் செய்யும். சில நேரத்துல பொய் சொல்லுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனா உண்மை பேசுன்னு நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அப்படி நல்ல காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். கெட்ட காரியங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாது தன்னால என்ன செய்துரும், வந்துடும். ஆகவேதான் தேவன் ஏசாயா 1 சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நியாயத்தை தேடுங்கள்.
விசாரியுங்கள். பாருங்க, இதுல எல்லாமே அவரு நன்மையானதை தான் சொல்றாரு. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். நம்ம நன்மை செய்யணும்னா என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும். நன்மை செய்யணும்னா எதெல்லாம் அநியாயமோ அதை விட்டு விலகணும், அதுதான் நியாயம். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள், திக்கற்ற பிள்ளையும் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கமா என்ன செய்யறோம்? நன்மை செய்யறோம். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யும் போது நம்ம என்ன செய்யறோம்? நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாம என்ன செய்யறோம்? காணப்படுறோம். அப்போ இது செய்யறதுக்கு தன்னால வந்துடாது. இது செய்யறது என்ன வராது? தன்னால வராது. நம்ம நன்மை செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு நிறைய சோர்வும் வரும். அதுதான் யாக்கோப்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்வதிலே என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாமல் இருங்கன்னு சொல்லிருக்கிறாரு. நன்மை செய்யும் போது என்ன வரும்? நிறைய சோர்வு வரும். ஒருத்தருக்கு எவ்வளவுதான் நன்மை செய்தானோ அவங்களுக்கு நன்றியே இருக்காது. நன்றியே இல்லாம பேசும்பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? சரி, இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம எதுக்குடா இப்படி செய்யறோம்? இவங்களுக்கு செய்யறதை விட நாய்க்கு என்ன செய்யலாம்? செய்துட்டு போலாம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதே, ஏற்ற காலத்துல நீ என்ன செய்வா? அறுப்பா. அல்லேலூயா. நம்ம மனுஷருக்காக நன்மை செய்யக்கூடாது. நம்ம யாருக்காக நன்மை செய்யணும்? கர்த்தருக்காக நன்மை செய்யணும். அவரை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு காரியத்தை மனுஷனுக்கு செய்தா கூட அதை கர்த்தருக்காக நம்ம செய்யும் பொழுது அவர் ஏற்ற நேரத்துல அதற்கான பலனை நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போவாங்க. ஏன்னா சோர்வு வரும். நன்மை செய்யும் போதுதான் என்ன வரும்? சோர்வு நம்மளுக்கு வரும். தீமை செய்கிறவனுக்கு சோர்வு வராது. அவன் செய்துகிட்டே இருப்பான், மரணம் வரைக்கும் செய்வான். மரணம் அவனை வாரிட்டு போற வரைக்கும் அவன் தீமை செய்துகிட்டே இருப்பான். ஆனா நன்மை செய்கிறவர்களுக்கு சோர்வு வரும். ஏன்னா அவங்க நன்மை செய்ய செய்ய நிறைய பாடுகள் அவங்களுக்கு என்ன செய்யும்? வர்றதுனால சோர்வு. ஆனா அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆகவேதான் பாருங்க, இன்னொரு வசனம், அதே ரோமர் 6வது அதிகாரம் 22, 23 பாருங்க. ஆமென். பாருங்க, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோமோ ஆண்டவருக்கு, நம்ம நினைக்க கூடாது நானே பரிசுத்தமாயிட்டேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய நீதி எல்லாம் எப்படி? அழுக்கான கந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட சில நேரத்துல நம்ம என்ன செய்திருவோம்? சறுக்கிடுவோம். சில காரியங்களை நல்லபடியா செய்ய முடியாம தீமையான காரியங்களுக்கு நம்ம என்ன செய்திருவோம்? நம்ம கால்கள் சறுக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, ஆணைக்கும் அடி சறுக்கும் பாங்க பாருங்க. அது போல நம்ம நன்மையே செய்யணும்னு நினைச்சா கூட சில நேரத்துல நம்ம என்ன செய்திருவோம்? தீமை செய்திருவோம். நம்மளே என்ன செய்ய கூட முடியாது, பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. நம்முடைய பரிசுத்தர் இருக்கிறார் ஒரு. ஹல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் என்னது? அவன் திரும்ப அந்த பாவத்தை செய்யாத அளவுக்கு கர்த்தர் அவனை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் இரக்கம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தமாக்குகிறவர் யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய கருத்துல நம்மள என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால என்ன செய்ய முடியல, விட முடியல, இது நினைக்கிறேன் என்னால செய்ய முடியல, இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளுக்கு என்ன செய்வாரா? நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவனா இருக்கிறார். அதை பாருங்க, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்கி அதை நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை தான் நம் தகப்பனாய் கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆகவே நாம் என்ன செய்யணுமா? நம்முடைய தீமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய
நன்மைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம வளரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கணும் நம்முடைய உள்ளத்துல. ஹல்லேலூயா. வாஞ்சை இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அப்படித்தானே? எதுலையுமே ஒரு தாகம் இருக்கணும். இப்ப தாகம் இருந்தாதான் இந்த தண்ணியை என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியும். தாகம் இல்லைன்னா குடிக்க முடியுமா? முடியாது. பசி இருந்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அது போல ஆவிக்குரிய ஜீவன் என்பதும் அதுல ஒரு தாகம் இருக்கணும், ஒரு பசி இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன தாகம் இருக்கணும்? நான் பரிசுத்தமா ஜீவிக்கணும், ஏசப்பாவை போல நான் பரிசுத்தமா இருக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரோட சமாதானமா இருக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள அந்த ஆவிக்குரிய சிந்தை இருந்தாதான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன செய்ய முடியும்? வளர முடியும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்படி இல்லாம நம்ம ஒப்பு கொடுக்காம ஆவிக்கு மாம்ச சிந்தையிலே நம்ம இருந்துகிட்டு இருப்போம்னா சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் சம்பளம் கடைசியில மரணத்துலதான் என்ன செய்யுது? கொண்டு போடுது. அது போல மாம்சத்தின் சிந்தையே என்னதுதான்? மரணம் தான் போட்டிருக்கிறது. அப்போ நம்மளுக்கு அந்த மரணம் வேண்டாம். அப்படிதானே? கர்த்தர் நம்மளை மரணத்துக்குன்ட்டு அழைக்கல, நம்மளை எதுக்குன்னு அழைச்சிருக்கிறாரு? ஜீவனுக்கென்று, நித்திய ஜீவனுக்கு. இப்போ ஆவின் சிந்தை வரும் பொழுது அதுல ஜீவன் இருக்கு, ரெண்டாவது என்ன இருக்கு? சமாதானம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை வரும்போது என்ன இருக்கும்? ஜீவனும் உண்டு, சமாதானமும் உண்டு. சமாதானம் யாராலையும் என்ன செய்ய முடியாது, அதை எடுத்து போடவே முடியாது. ஹல்லேலூயா. அது ஆபகுக்குள்ள ஒரு வசனம் இருக்கு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை இந்த உலகத்துல உள்ள யாராலையும் என்ன செய்ய முடியாது? எடுத்து போடவே முடியாது. நான் உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகமே நம்மளுக்கு எதிராக இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய சமாதானம் நம்முடைய உள்ளத்துல எப்பவுமே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படித்தானே? எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அத இந்த உலகத்துல எத்தனை பேர் நம்மளை தூஷிச்சாலும் நிந்திச்சாலும் நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் எவ்வளவோ காணப்பட்டாலும் நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. அதை மனுஷன் கொடுக்கவும் முடியாது, மனுஷன் எடுக்கவே முடியாது. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய சிந்தையினாலே நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாக்க முடியும். ஆவிக்குரிய சிந்தை இல்ல, மாம்ச சிந்தைக்கே நம்ம எப்பவுமே இடம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமாதானம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? கம்மியாயிட்டே போகும். ஒரு நாள் அது இல்லாமலே போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவத்துல வளருவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி சமாரியர்கள் அவர் என்ன சமாரியர்களா அசீரியர்களா? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை எடுப்போம். அவர்களை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனம் படிப்போம். தேவனுடைய மனுஷனே, ம் வேலைக்காரர் ம் அதிகாலமே எழுந்து ம் வெளியே புறப்படுகையில் ம் இதோ ராணுவமும் குதிரைகளும் ம் ரதங்களும் ம் பட்டணத்தை சுற்றிக் கொண்டிருக்க கண்டான். ம் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ம் என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். ம் அதற்கு அவன், ம் பயப்படாதே, ம் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் ம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். ம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, ம் கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி ம் இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ம் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ம் இதோ எலிசாவை சுற்றிலும் ம் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நெறிந்திருக்கிறதை அவன் கண்டான். போதும். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசிய பிடிக்கிறதுக்கு சீரியா ராஜா ஒரு பெரிய படையை அனுப்புறாரு.
ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? ஒரு பெரிய படைய அனுப்புறாரு. பெரிய குதிரைகள், ரதங்கள், இராணுவ வீரர்கள். 14வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினானாம். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் பாருங்க? குதிரைய, ரதமா, பலத்த இராணுவம் இதெல்லாம் அனுப்பி அந்த எலிசா தீர்க்கதரிசியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு. ஏன், எதுக்கு? ஏன்னா இந்த எலிசா தீர்க்கதரிசி நம்ம என்ன பிளான் போட்டானோ உடனே அதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன செய்கிறாரு? சொல்லிடுறாரு. அதனால இந்த எலிசா தீர்க்கதரிசியை தூக்கியாச்சுன்னா இஸ்ரவேல் கூட நம்ம போர் செய்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலிசாவை தூக்குறதுக்கு ஆளை அனுப்புறாரு. ஆனா இந்த எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப கூலா இருக்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறாரு? ரொம்ப கூலா இருக்கிறாரு. அந்த இராணுவத்தையோ அந்த படையையோ அந்த குதிரையோ பார்த்து அவர் என்ன செய்யல, கொஞ்சம் கூட பயப்படல. இதே நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஐயோ ஐயோ ஐயோ, என்னி பாருங்க, இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க, என்னி அப்படி பண்றதுக்கு வந்திருக்காங்க, இப்படி பண்ண வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். ஆனா இவர் ரொம்ப கூலா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா கேயாசி வெளியே வரான். வெளியே வந்து பாக்குறான், அந்த மலையை சுற்றிலும் என்ன செய்திருக்கு? இராணுவம் நிக்குது, குதிரைகள் இருக்குது, ரதங்கள் நிக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சு. யாருக்கு பயம் வந்துடுச்சு? எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரனுக்கு பயம் வந்துட்டு உடனே அவன் பயந்துட்டு திரும்ப எலிசா தீர்க்கதரிசி கிட்ட என்ன செய்யறான்? ஓடுறான். ஓடி போய் சொல்றான், பாருங்க எப்படி உங்களை சுற்றிலும் உங்களை பிடிக்கிறதுக்கு இப்படி ஆட்களை அனுப்பியிருக்கிறான் சீரியா ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. பாருங்க, இவருக்குள்ள பாருங்க இருக்கிற விசுவாசம், இவருக்குள்ள இருந்த அந்த ஆவிக்குரிய சிந்தை பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய இராணுவத்தை அனுப்பட்டும், எவ்வளவு பெரிய குதிரையை அனுப்பட்டும், எவ்வளவு பேர் மிலிட்ரி மேன்கள் வரட்டும், ஆனா அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், ஒரு ஆவிக்குரிய சிந்தை இருந்தது, கர்த்தருடைய சிந்தை இருந்ததுனால அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யல, பயப்படல. கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறக்கிறாரு. வேலைக்காரன் என்ன செய்யறான்? அதுக்கப்புறம் பாக்குறான், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். முதல்ல சீரியா ராஜாவுடைய படைய பார்த்தான். இப்ப யார பாக்குறான்? அந்த வேலைக்காரன் எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் என்ன இருக்குதா? அக்னிமயமான குதிரைகள் இருக்குதான். அவன் சாதாரண குதிரை தான் அனுப்புனா, ஆனா ஆண்டவர் என்னென்ன அனுப்பி இருக்கிறாரு? அக்னிமயமான குதிரைகளு, ரதங்களு எல்லாம் யார சுற்றி இருக்குது? எலிசா தீர்க்கதரிசியை சுற்றி இருக்குது. அப்போ இதை பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு. வேலைக்காரனுக்கு என்ன வந்துடுச்சு? தைரியம் வந்துச்சு. இதை பாக்குறதுக்கு முன்னால வரைக்கும் அவன் பயந்தான். ஐயோ, நம்ம எலிசா தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு போறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்த வேலைக்காரன் இதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம படிக்கணும்னு சொன்னா வந்தவங்களுக்கு எல்லாம் கண்மயக்கம் வந்துடுச்சு. கடைசியில இந்த எலிசா தீர்க்கதரிசியே அவனை என்ன செய்யறாரு? கூட்டிட்டு போய் ராஜா கிட்ட விடுறாரு. அதை நம்ம படிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? பயந்து நடுங்கி இருப்போம். இத்தனை பேரை அனுப்பி இருக்கிறானா, என்ன செய்தே அவனுக்கு? அந்த சீரியா ராஜாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏதாவது அவனுக்கு பண்ணுனேனா அப்படின்னு சொல்லி பல விதத்துல நம்ம புலம்பி இருப்போம். ஆனா இந்த எலிசா தீர்க்கதரிசி பாருங்க, அவனுடைய பார்வை எப்படி இருந்திருக்குது? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் அப்படி என்றதான ஒரு மேலான சிந்தை அவருக்கு இருந்தது. ஆவிக்குரிய சிந்தை இருந்துச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வளர நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு நாளும் பயந்து போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பயப்படுறோம்னு சொன்னா நம்ம ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசமும் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் இயேசு சீசர்களை பார்த்து சொன்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டாரு. அவங்க எல்லாம், இயேசு அவரோடு கூட இருக்கிறாரு. இயேசு நல்ல நித்திரையா இருக்கிறாரு. நல்ல காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, தண்ணி எல்லாம் உள்ள வந்து இவங்க மடிய போற மாதிரி இருக்கு. அப்போ இயேசுவை போய் என்ன செய்யறாங்க?
எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்க மடிந்து, அப்ப இவங்க மடிஞ்சா அவரும் மடியணுமா வேண்டாமா? அதே போட்டுல தான் இவரும் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. ஆனா அந்த நினைப்பு கூட அவங்க இல்லாம அவர்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி அவங்கள எழுப்புறாங்க. ஏன்னு கேட்டா, அற்ப விசுவாசம். ஆண்டவர் அதான் சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்னு சொன்னார். அவங்களுக்குள்ள விசுவாசம் கம்மியா இருந்தபடினால நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்கிறதான விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்துல அவர்கள் குறைவா இருந்ததுனால அந்த பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு பயம் வரல. அல்லேலூயா. அவ்வளவு ராணுவத்தை பார்த்து, அவ்வளவு குதிரைகளை பார்த்தோ, அவ்வளவு பெரிய ரதங்களை பார்த்து எலிசா தீர்க்கதரிசிக்கு என்ன வரல, பயம் வரல. ஏன்னா அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ஆண்டவர் மேல. அல்லேலூயா. அவரை சுற்றிலும் எப்படி இருக்குதா, அக்னிமயமான ரதங்கள் இருக்குதான், அக்னிமயமான குதிரைகள் இருக்குதான். அல்லேலூயா. அவன் சீரியா ராஜா அனுப்பி வச்சது சாதாரண குதிரை, சாதாரண ரதம். ஆனால் தேவன் அனுப்பி வச்சது எப்படிப்பட்ட ரதம், அக்னிமயமான ரதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனை தான் நம்மளும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் ஏதாவது பார்த்து பயப்படணுமா? இல்ல. சில நேரத்துல நம்ம கிட்டையும் பிசாசு என்ன செய்வான், வருவான். நான் பெரிய ஆளாக்கும், நான் கோலியாத்தாக்கும், நான் பெரிய எரியோ கோட்டையாக்கும் அப்படின்னு சொல்லி, நான் செங்கடலாக்கும் அப்படின்னு பெருசா தன்னை காட்டிக்கிட்டு என்ன செய்வான், பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. நம்ம இந்த எலிசா தீர்க்கதரிசி மாதிரி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் உண்மையிலே நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய், ஆவியின் சிந்தையில் உள்ள பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையும் நாம் பயப்படாமல் திடமாய் இருப்போம். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசி அவன் என்றும் பதறான், அவன் நங்கூரம் இயேசுவில் உண்டு, அவனுக்கு நம்பிக்கை உண்டு, என் தேவன் என் கூட இருக்கிறார் என்பதான நம்பிக்கை இருக்கும். அவன் எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். ஹல்லேலூயா. அதுபோல நாம் இன்னும் நிறைய பேரை நம்ம என்ன செய்யலாம், வேத வசனத்துல பார்க்கலாம். நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, ஆவியின் சிந்தையா இருந்தாலும் சரி, மாம்சத்தின் சிந்தையா இருந்தாலும் சரி, ரெண்டும் நம்மளுக்குள்ள என்ன செய்யும், வரும். ஆனா நம்ம என்ன செய்யணும், மாம்ச சிந்தைய என்ன செய்யணும், ஒரு அடி கொடுத்து உட்கார வச்சிடணும். அல்லேலூயா. மாம்ச சிந்தை எப்பெல்லாம் நம்மளுக்குள்ள வருதோ ஆவியானவர் உணர்த்தி கொடுப்பாரு. நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வாரு, கண்டிப்பா உணர்த்தி கொடுப்பாரு. எது மாம்ச சிந்தை, எது ஆவிக்குரிய சிந்தை என்பது நம்மளுக்கு தெரியும். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் மூலமாக, யார் மூலமாவது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வாரு, உணர்த்தி கொடுப்பாரு. எது மாம்ச சிந்தை என்பதை கர்த்தர் உணர்த்தி கொடுப்பார். அப்ப அதையெல்லாம் நம்ம தட்டி 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 முற்றிலுமாய் அதை சாகடிச்சிடணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்திடணும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்திடணும், பூரணராய் மாறணும். கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யணும், மாறணும். கிறிஸ்துவின் பூர்ண வளர்ச்சிக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குள்ள வசனம். அது போல கிறிஸ்துவை போல நம்மளும் என்ன செய்ய முடியும், மாற முடியும். ஹல்லேலூயா. முடியுமா, முடியாதா? நம்ம அதுக்கு பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. சும்மா அப்படியே ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, செத்த மீன் நதியில இருந்துச்சுன்னா அது தண்ணி எங்கெல்லாம் போதோ அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா உயிருள்ள மீன் எப்படி இருக்கும், எதிர்க்கும். ஆமென். அது தண்ணி அடிக்கிற இடத்துக்குலாம் அது போவாது. இது எங்க போகணும்னு நினைக்குதோ அங்கதான் அது என்ன செய்யும், போவோம். அப்படிதான் ஆவிக்குரிய பிள்ளைகளும் இருக்கணும். அது நம்ம இந்த உலகம் எப்படி நம்மளை அடிச்சுட்டு போகுது அப்படி நம்ம போக கூடாது. நம்ம எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், வாழணும். ஹல்லேலூயா. நம்ம ஆவியின் சிந்தை உள்ள பிள்ளைகளாய் நம்ம வாழணும். மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு அடி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ. ஹல்லேலூயா. அதான் ஒரு வசனம் சொல்லிருக்கு, நம்ம வேரோட என்ன செய்யணுமா, அதை புடுங்கி போட்டுடணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. வேர் இருந்துச்சுன்னா அது அப்பப்போ என்ன செய்துகிட்டே இருக்கும், முளைச்சுக்கிட்டே இருக்கும். ஆகவே வேரோட புடுங்கி போடணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இல்லாட்டா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம ஒப்பு கொடுத்தணும். ஆண்டவரே இதை நீங்க பாத்துக்கோங்க, இதை நீங்க எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் முற்றிலுமா. நான் நிறைய சாட்சி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனையோ வருடமா குடிச்சிட்டு இருந்தவங்க, எத்தனையோ வருடமா கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையா இருந்தவங்க ஒரு நிமிஷத்துல அப்படியே ஆண்டவர் என்ன செய்யறத மாற்றி போடுற சாட்சியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா.
அப்படி நம் தேவன் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் போதும் அவருக்கு மாற்றுவதற்கு, நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஒப்பு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? நம்ம அதை விடுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? ரெடியா இருக்கிறோமா? நம்ம நினைக்க கூடாது இப்ப குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது அதுதான் பாவம், அதுதான் பெரிய பாவம் அப்படின்னு. நம்மளுக்குள்ள காணப்படக்கூடாதுன்னு சின்ன சின்ன காரியங்களும் என்னதுதான் பாவம் தான். அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்ம நடக்கும் பொழுது சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய செருப்புல ஒரு சின்ன கல்லோ ஒரு சின்ன முள்ளோ இருக்கும்னு வச்சுக்கோங்க, அது நம்மளால நடக்க முடியுமா ஒழுங்கா? இல்ல. வேறு பெரிய கல்லு தான் வந்து நம்மள தடுக்கணும் அப்படின்னு இல்ல, ஒரு சின்ன முள்ளு கூட நம்முடைய காலை என்ன செய்யும்? குத்தி தடுக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், நம்ம அதற்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்ன செய்துன்றோம்? அப்படியே நின்னுரும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர்ச்சி அடையாமல் அப்படியே நின்னுரும். அது எப்ப நம்ம கீழ்ப்படுகிறோமோ அது வரைக்கும் ஆண்டவர் அமைதியாவே இருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம அந்த காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்ம கீழ்ப்படியும் பொழுது நாம் பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சமாதானத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. பெரிய சமாதானத்தை பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மளுக்கு இந்த ஆவிக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல, சரீர பிரகாரமான நன்மைகளை அவர் நம்மளுக்கு அதிகமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பாருங்க, யோசேப்பு தகப்பனோடு இருந்த காலத்துலனாலும் சரிதான், தன்னுடைய சகோதரர்கள் கூட இருந்த காலத்திலும் சரிதான், போத்திபாருடைய வீட்டுல வந்த போதும் சரிதான், சிறைச்சாலையில இருந்த பொழுதும் சரிதான், எந்த இடத்துலயாவது நம்ம இந்த யோசேப்பு குற்றப்படுத்தக்கூடியதான காரியங்கள் காணப்பட்டுதா? நீங்க பைபிள் வாசித்திருக்கீங்கல்ல நிறைய டைம். யோசேப்பு எங்கேயாவது தகப்பன் வீட்டுலயா இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலனாலும், போத்திபாருடைய வீட்டுலனாலும், சிறைச்சாலையில இருந்த போதும் எங்கேயுமே அவர் என்ன செய்யல? தீமைக்கு இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர் கூட இருந்தாரோ. என்னது? கர்த்தர் அவர் கூட இருந்தார். நம்ம இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் நம்ம என்ன செய்யறோம்? அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம்னு கேள்விப்படுறோம். ஆனா யோசேப்பு இருந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சுதா? இல்ல. ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதே ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை எடுங்க. ஆதியாகமம் 41:16வது வசனம். மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பாருங்க, யோசேப்பு என்ன சொல்றான்? சிறைச்சாலையில இருக்கிறான். அவனை ஆள் விட்டு என்ன செய்யறாங்க? அழைப்பிக்கிறாங்க. வந்து என்ன செய், நீ தான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவான்னு கேள்விப்பட்டேன், அதனால நீ என்ன செய், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு பார்வோன் சொன்ன உடனே பார்வோன் என்ன செய்யல? உடனே ஆமா, எனக்கு அந்த டேலண்ட் இருக்கு, நான் இதுக்கு முன்னால கூட சிறைச்சாலையில இருக்க போது 2 பேருக்கு சொன்னேன், அது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல. தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை, தன்னுடைய புகழை, தன்னுடைய இதை சொல்லி காட்டியிருக்கலாம்ல அவரு. ஆமா, நான் இதுக்கு முன்னால 2 பேருக்கு சொன்னேன், அது அப்படியே ஆச்சுது, இன்னும் இத்தனை பேருக்கு சொன்னேன், அப்படி ஆச்சுது, என் வாழ்க்கையில கூட நான் அப்படிலாம் சொப்பனம் கண்டேன், எதுவுமே பேசல. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்வோன்ட்ட கேட்கிறாரு, என்ன சொப்பனம் கண்டீங்க? அப்ப இப்ப அந்த தேவன் யாராயிட்டாரு? தேவன் தான் உத்தரவு அருளி செய்வார்னு சொன்னார்ல. இப்ப அந்த தேவன் யாராயிட்டாரு? யோசேப்பு. ஹல்லேலூயா. யோசேப்பும் தேவனும் ஒண்ணு ஆயிட்டாங்க இந்த இடத்துல. ஹல்லேலூயா. யோசேப்பு யாரு, தேவன் யாருன்னு தெரியாத அளவுக்கு
அவங்கிட்ட எந்த ஒரு தீமையான காரியமும் என்ன செய்யல, காணப்படல. ஆகவேதான் கர்த்தர் இந்த உலகத்திலயும் அவனை ஆசீர்வதித்தாரு, ஆவிக்குரிய ஜீவத்திலயும் அவனை ஆசீர்வதித்தாரு. கடைசியில என்ன செய்துட்டாரு தெரியுமா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. வச்சதுக்கு அப்புறம் பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க, 44வது வசனம் படிங்க. இன்னும் பார்வோன் ம், யோசேப்பை நோக்கி, ம், பார்வோன் ம், அவனும் ம், எகிப்து தேசத்திலுள்ளவர்கள் ம், ஒருவனும் ம், உத்தரவு இல்லாமல் ம். தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆமென். போதும். பார்வோன் என்ன சொல்றான் பாருங்க, யோசேப்பை பார்த்து, நான் பார்வோன். என்னது? நான் பார்வோன், நான் தான் ராஜா. ஆனா எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் என் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். யார் உத்தரவு இல்லாமன்னு சொல்லல, யாருடைய உத்தரவு இல்லாம? யோசேப்பனுடைய உத்தரவு இல்லாம ஒருத்தரும் அவன் கையையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாதுன்னுட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு, எவ்வளவு பெரிய இது. உண்மையிலே சொல்ல போறதா இருந்தா பார்வோனுடைய ஆசீர்வாதம்னு கூட சொல்ல முடியாது, கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பார்வோன் இதுக்கு முன்னால அவனை பார்த்தது இல்ல, அவன் கூட பழகுனது இல்ல, கொஞ்ச நேரம் தான் ஆச்சுது. சிறைச்சாலையில இருந்து தான் அவனை கொண்டு வந்திருக்குது. எங்க இருந்து கொண்டு வந்திருக்குது? சிறைச்சாலையில இருந்து கொண்டு வந்திருக்கு. சிறைச்சாலையில இருந்து கொண்டு வந்தவங்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை யாருன்னா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? அதுவும் ஒரு பொண்ணு கேஸ்ல உள்ள போனவன் இல்ல. நம்ம இதுல அப்படித்தானே சொல்லுவாங்க, பொண்ணு கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தான் அப்படின்னு ரொம்ப சீப்பா இலக்காரமா கேவலமா பேசுவாங்க. ஆனா அந்த கேஸ்ல உள்ள போனவனை தான் பார்வோன் என்ன சொல்றாரு பாருங்க, உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாது. ஹல்லேலூயா. இது நினைக்கும் போது அப்படியே புல்லரிக்குதுங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் சொல்லி. அவர் ஒருத்தரை ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார் என்பது உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தரும் தேவனும் ஒன்றாகவே, யோசேப்பும் தேவனும் ஒன்னாவே மாறிட்டாங்க. தேவன் வேற யோசேப்பு வேற இல்ல, யோசேப்பு தான் தேவன், தேவன் தான் யோசேப்பு. ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் மாறினபடினாலதான் கர்த்தர் அவரை நல்ல ஒரு உலகத்துல நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல அவனை கொண்டு வச்சார். அப்படி வச்ச போதும் கூட அவரு ஏதாவது தீமை செய்தாரா? பாரு, செய்திங்கல்ல, என்னைய சகோதரர்கள் எல்லாம் காலில் உளுந்த போது கூட அவர் வச்சு செய்திருக்கலாம். என்னைய எவ்வளவு செய்தீங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போ என்ன செய்யறேன்னுட்டு செய்திருக்கலாம். ஆனா அவர் அப்பவும் என்ன செய்யல. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களோடு பச்சமாய் பேசினாராம். எப்படி பேசினாராம்? பச்சமாய் பேசினார்னா அன்பா பேசுறாரு. சகோதரர்களோடு எப்படி பேசுறாரு? பச்சமாய் பேசி அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடுக்கிறார். உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் என்ன செய்வேன், பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. எப்போ? அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறாரு, அவங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடுச்சு. இப்ப யோசேப்பு பெரிய இடத்துக்கு போயிட்டான், ராஜாஸ்தானத்துக்கு போயிட்டான், இனி அப்பாவும் இல்ல, இனி என்ன செய்வானோ தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் வந்த போது அவன் என்ன செய்யறான், அவங்கள கூப்பிட்டு பயப்படாதீர்கள். பாருங்க 50வது அதிகாரம் 21வது வசனம். ஆதலால் 19, 20, 21 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பச்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல போனதுக்கு அப்புறமா கூட அவன் எவ்வளவு ஒரு தாழ்மையா நடந்துகிட்டாங்கிற சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்றான். ஹல்லேலூயா. எப்படி சொல்றான்? நீங்கள்ல, தேவனே என்னைய இங்கதான் அனுப்பினாரு. ஏன்னா இவ்வளவு ஜனங்களை காப்பாத்தணுமே, அதுக்காக கர்த்தர் என்னைய முன்கூட்டியே உங்க மூலமா என்ன செய்துட்டாரு. நீங்க எனக்கு தீமை செய்தீங்க, எனக்கு அப்படி பண்ணீங்க, குழிய வெட்டுனீங்க,
அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டல. மாறாக என்ன சொல்றாரு, தேவன் தான் இனி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ளவங்களுக்கு வரக்கூடியதான சிந்தை. நம்மளுக்கு வரக்கூடியதான நிறைய தீமையான காரியங்களை கூட நம்ம என்ன செய்யணும், நன்மையாக மாற்றிக்கொள்ளணும். நன்மையாய் வசனம் சொல்லுகிறது, அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என்ன செய்கிறது, நடக்கிறது. நாம் உண்மையாய் தேவனை நேசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் எப்படிதான் நடக்கும், நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். யோசேப்புக்கு தீமை நடந்துச்சு, ஆனாலும் அவன் சொல்லுகிறார், நீங்கள் அல்ல, தேவன் தான் இனி இந்த இடத்துக்கு என்ன செய்தாரு, அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, அது மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கும்படியாக, அவர்களை பராமரிக்கும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் உயர்த்த முடியும். அல்லேலூயா. யாருக்கு ஆவிக்குரிய சிந்தைகளே அவர்கள் மெச்சூரிட்டியா இருக்காங்களோ, ஆவிக்குரிய சிந்தையிலே வளர்ந்து காணப்படுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கை இம்மையிலும் என்ன செய்துட்டு இருக்கோம், ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவனுக்குள்ளே காணப்பட்டதான அந்த ஒரு ஆவிக்குரிய சிந்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாக அவன் பெருமையுள்ளவனாய் பழி வாங்குகிறவனாய் காணப்பட்டிருந்தா அந்த இடத்துக்கு போயிருக்க முடியுமா? முடியாது. அவன் வெளியே வந்த உடனே யார பழி வாங்கியிருப்பான் தெரியுமா? போத்திபாரையும் போத்திபார் மனைவியும் பழி வாங்கியிருப்பான். நான் எதுக்கு சிறைச்சாலையில இனி தூக்கி போட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்திருப்பான், பழி வாங்கியிருப்பான். அவங்களையும் பழி வாங்கலாவே. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தை இருந்த ஒரு யோசிப்பாய் காணப்பட்டபடினாலே கர்த்தர் அவனே என்ன செய்தாரு, ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உயர்வு வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கும் ஒரு ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யணும், இருக்கணும். நம்மளுக்குள்ளேயும் பெருமை காணப்படக்கூடாது. நம்ம யாரையும் பழி வாங்கணுங்கிற என்ன சிந்தையோட நம்ம என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கள் நமக்கு தீமை செய்தா கூட நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், நன்மை செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தீமை இருந்தாலும் கூட, மற்றவர்கள் யார் மூலமாக நம்மளுக்கு தீமை இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும், அவங்க செய்துட்டாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. கர்த்தர் இதுக்கு என்ன செய்திருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் தான் இந்த அனுமதி காட்டா, கர்த்தர் அனுமதிக்கலன்னா ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீமையும் என்ன செய்யாது, வராது. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், தாவீது அப்சலோமுக்கு முன்னால ஓடுறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தன்னுடைய ராஜ்யபாரத்தை விட்டுட்டு அப்சலோமுக்கு பயந்து ஓடும் போது சீமேங்கிறவன் என்ன செய்யறான், தூசிக்கிறான் தாவீத. சீமேங்கிறவன் என்ன செய்யறான், தூசிக்கிறான். தூசிக்கும் பொழுது அவர் கூட இருந்த தாவீது ராஜா கூட இருந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, என்ன இந்த செத்த நாய் உங்களை தூசிச்சுட்டே வருத, கல்ல தூக்கி வீசுறான் அவர் மேல. பெரிய ராஜா. இப்போ இந்த சூழ்நிலை அவரு கொஞ்சம் மகனுக்கு பயந்துட்டு ஓடுறாரு. ஆனாலும் அவர் ராஜா தானே. ஆனா இவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம, ஆண்டவருடைய மனசுங்கிற ஒரு பயம் இல்லாம கல்ல தூக்கி என்ன செய்யறான், வீசிக்கிட்டு அவரை தூசிச்சுக்கிட்டே போறான். அப்ப அவர் கூட இருந்தவங்க என்ன செய்யறாங்க, இந்த செத்த நாயை நாங்க வெட்டி போட்டுட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இல்ல கர்த்தர் தான் என்ன செய்திருக்காரு, அனுமதிச்சு இவன் பண்றான், விட்டுருங்க, அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா திரும்ப அவன் வர்றான் பாருங்க, அப்சலோம் இறந்துடுறான். திரும்ப அவன் ராஜ்யபாரத்துக்கு வரும் பொழுது ஆளா போய் உழுறான். நான் செய்த பாவத்துக்கு இனி தண்டனை தண்டிச்சிடாதீங்க, நான் ராஜாவா வரப்போறாரு. இப்போ அவரு எதுவும் செய்யலாம் தாவீது ராஜா. அதுக்காக தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு. அப்படி கர்த்தர் சூழ்நிலை என்ன செய்யறாரு, மாற்றுறாரு. தாவீது ராஜா ஒன்னும் செய்யல அவரை. ஹல்லேலூயா. அவனே தான் பயந்து என்ன செய்யறான், அவருடைய காலில் ஊழுறான். அப்படி சில நேரத்துல நம்மளுக்கு விரோதமா யாராவது கிரியை செய்தாலும் கூட நாம் அவர்களுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் கிரியை செய்யக்கூடாது. நாம் அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தரே நமக்காக என்ன செய்வார், யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காய் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் பழி வாங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விட்டா கூட அவர் விட மாட்டார். சில நேரத்துல நாம விட்டுட்டு கண்டும் காணாம சரி போனா போட்டோன்னு விட்டுருவோம். ஆனா அவர் என்ன செய்வாராம்,
விடமாட்டார், எழுதி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் என்ன செய்தான்? தூக்கு மேடையை உண்டு பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்தான். ஆனா பாருங்க, காரியம் எல்லாம் அப்படியே மாறுதலாய் மாறி, யார் தூக்கு மேடை உண்டு பண்ணாங்களோ அவங்களே தூக்கி போடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுச்சு? காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் என்ன செய்யாது? தோல்வி என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையும் எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும். பயமே என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. நாம் தோற்று போயிடுவோமோ, நாம் வெக்கப்பட்டு போய் விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, நம்மளுக்குள்ளே ஒரு மன மேட்டிமை இருக்கக்கூடாது. ஒரு தாழ்மை என்ற சுவாபம் இருக்கணும். பழிக்கு பழி வாங்கக்கூடியதான சுவாபம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இது எல்லாம் தான் என்னது? ஆவிக்குரிய சிந்தை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தையிலே நாம் வளர்ந்துகிட்டே போகும் பொழுது நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தன்னால வரும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் கூட சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்க கூட கொடுக்கப்படும். இப்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர வளர உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கூடவே கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடினாலே போதும், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு வாய்க்க செல்கிறவரா இருக்கிறார். ஆனால் மாறாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் மாம்ச சிந்தைக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்று சொன்னால், மாம்ச சிந்தை என்னத்தை கொண்டு வரும்? மரணத்தை கொண்டு வரும். மரணம் அது முடிவுலதான் மரணம். ஆனா முதல்ல நம்முடைய பேர் என்ன செய்யும்? கெடும். நம்மளுடைய அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். 4 பேர் பார்த்து நம்மள கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு கூட சில நேரத்துல கடந்து வரும். அப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம ஆவிக்குரிய ஜீவத்துல வளருவதற்கென்றே நாம் என்ன செய்திருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்துச்சு? அதே சிந்தை தான் நம்மளுக்குள்ளேயும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில வளர முடியும். ஹல்லேலூயா. மாறாக நம்முடைய மாம்ச சிந்தையில நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. நம்ம கிறிஸ்துவை போல நம்ம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், கிறிஸ்து இருந்தா அந்த இடத்துல அவர் என்ன செய்வாரு அப்படி நம்ம பார்த்து என்ன செய்யணும்? நம்ம பழகணும். ஹல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு செய்யணும், முதல்ல நன்மை செய்ய என்ன செய்யணும்? பழகணும். உடனே வந்துடாது. நன்மை என்பது உடனே என்ன செய்யாது? வராது. அது கொஞ்சம் சறுக்கும். நம்ம இப்படியே கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும், அப்படியே கீழே இழுக்கும். அப்ப திரும்ப மேலே போகணும், திரும்ப இழுக்கும். அப்படியே பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் நன்மையான காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம ஸ்ட்ராங்கா ஆயிடுவோம். நம்மளுக்கே தெரியாது நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறது. சில நேரத்துல நம்மளுக்கே தெரியாது நம்ம இப்படி நிக்கிறோம். நம்ம முன்னெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அழுவோமே. இப்ப அந்த அழுகவே வர மாட்டேங்குத. சந்தோஷமெல்லாம் இருக்கு, பாட்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யும்? நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளும் கிறிஸ்துவும் ஒன்னா மாறிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இயேசு சொன்னாரு, நான் தனியா இல்ல, நானும் பிதாவும் என்ன எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். நானும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்வீங்க? ஒன்றா இருக்கணும். அததான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நாமளும் கூட ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ந்து கொண்டே போன்னு சொன்னா, நாமும் பிதாவும் நாமும் கிறிஸ்துவும் என்ன எப்படி ஆயிடுவோம்? ஒன்றா ஆயிடுவோம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அதை கிறிஸ்து பார்க்கறது போல பார்க்கறதற்கு நம்ம பழகி கொள்வோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து பார்ப்பது போல நம்மளை பழக்கப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. அப்படி நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், இயேசுவை போல நாமளும் என்ன செய்யலாம்? ஜீவிக்கலாம். இந்த உலகத்துல நம்ம ஒரு குட்டி இயேசுவா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ரோமர் 8:5-6 இன்னொரு டைம் வாசிப்போம். அன்றைய
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆமென். ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். நாம் தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்ளும் பார்த்தா, தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டமும் பிரச்சனைகள் எப்பவும் கடந்து வந்து கொண்டே இருந்தது. அவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு, சில நேரத்துல தவறிடுவாரு. ஒரு நேரத்துல அவரு அந்த பச்சைபால் குளிச்சு கொண்டிருக்கும் போது என்ன செய்துட்டாரு, கண்ணை விட்டுட்டாரு. ஆவிக்குரிய சிந்தை அப்போ அவருக்கு போயிடுச்சு. மாம்ச சிந்தை வந்ததுனால அங்க ஒரு பெரிய என்ன ஆச்சு, அடி அவருக்கு விழுந்துச்சு. அது மாத்திரமல்ல, உரியா பச்சைபாலுடைய புருஷன் உரியாவை என்ன செய்துட்டாரு, கொலை கூட பண்ணிட்டாரு. ஒரு ஆண்டருடைய மனுஷன் தானே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே. பாருங்க, அவரு மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்ததுனால அந்த இடத்துல எவ்வளவு ஒரு கேவலமான காரியத்தை அவர் என்ன செய்துட்டாரு, பண்ணினாரு. ஹல்லேலூயா. அதே மாறாக நம்ம அதுக்கு முன்னால பார்க்கிறோம், ராஜாவா ஆவறதுக்கு முன்னாடி கோலியாத்தை பார்த்தும்போது என்ன செய்தாரு, எல்லாரும் பயந்தாங்க. ஆனா இவர் என்ன செய்யல, பயப்படல. சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்துட்டாரு, ஒரே ஒரு கூழாங்கல்லால அவனை அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்தாரு. அந்த சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னவரு இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அப்படிதானே? பாருங்க, ஒரு இடத்துல அவர் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டாரு, ஒரு இடத்துல ஆவிக்கு இடம் கொடுத்தாரு. அதனால அவருக்கு ஒரு பெரிய அடி வந்துச்சு. அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாறி மாறி மாம்சத்துக்கும் ஆவிக்கும் மாறி மாறி நம்ம இடம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு சொன்னா, நம்மளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்துல என்ன வரும், அடிகள் விழும். நாமளே அதுக்கு காரணமா இருப்போம், கர்த்தர் காரணமா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து அடிச்சுட்டாரு அப்படின்னு இல்ல, நாமளே தான் அதுக்கு காரணமா இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த மாம்சத்தை முற்றுமா என்ன செய்யணும், ஒழிக்கணும். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தையை நம்ம என்ன செய்யணும், முற்றிலுமாய் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை முற்றிலுமா சாகடிக்கணும். அது சுத்தமா என் வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது ஏதாவது ஒண்ணு நம்மளுடைய காரியத்துல என்ன செய்யும், எப்பவுமோ வரும். அது ஆண்டவர் உணர்த்துவார். அப்போ உணர்த்தும் போது நம்ம அதை ஒப்பு கொடுத்து நம்ம அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளரக்கூடிய பிள்ளைகளாய் காணுவோம். அப்பொழுது நாமும் சொல்ல முடியும், யோவான் ஸ்நானிகளை போல, நான் சிறுகிறேன், தேவன் என்ன செய்கிறார், என்னில் பெருகுகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். இந்த எலிசா தீர்க்கதரிசியை போல நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, எந்த பெரிய காரியங்கள் காணப்பட்டாலும் நம்ம அதை நினைத்து என்ன செய்யக்கூடாது, கலங்க கூடாது, பயப்படக்கூடாது. நம் அவருக்குள்ளே தைரியமா என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யோசேப்பை நம்ம பார்த்தோம். யோசேப்பு எப்படிப்பட்டவராய் காணப்பட்டாரு, ஒரு பெருமை இல்லாத ஒரு மனிதனாய் காணப்பட்டாரு, ஒரு தாழ்மை உள்ள மனுஷனாய் காணப்பட்டார், பழிக்கு பழி வாங்காத ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். ஆகவே கர்த்தர் அவரை உயர்ந்த ஸ்தானத்துல என்ன செய்தாரு, கொண்டு போய் வைத்தாரு. யோசேப்பும் தேவனும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை என்ன செய்தது, காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதுபோல தேவனுடைய பக்தர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னா, ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோப்பா இருக்கட்டும், எல்லாருமே எடுத்த உடனே அவங்கெல்லாம் பெரிய பரிசுத்தவான்களா என்ன செய்யல, மாறல. யாருமே இப்போ பிறந்த உடனே நான் பரிசுத்தவானா ஆயிட்டேன், இல்லைன்னா உடனே நான் பரிசுத்தவானா ஆயிட்டேன் அப்படின்னு யாருடைய வாழ்க்கையும் மாறல. எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் என்ன செய்துகிட்டே இருந்தாங்க, வளர்ந்து கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னா, ஆபிரகாம் கூட விசுவாசத்தில் வல்லவனானான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா அவருடைய ஸ்டார்டிங் பாருங்க, அவர் விசுவாசத்துல வல்லவனாவா இருந்தாரு இல்ல. அவர் விசுவாசத்துல கம்மியானதுனாலதான் ஆகார எண்ணிச்சு கொண்டாரு, சேர்த்து கொண்டு இஸ்மவேல் பிறந்தான். ஹல்லேலூயா. அப்போ அவர் விசுவாசத்துல கம்மியா தானே இருந்தாரு. அப்போ யாருமே உடனே என்ன செய்யல, பரிசுத்தவனா அல்லது விசுவாசத்துல வல்லவனா
மாறல. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ந்தார்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தார்கள். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாம்சத்துல என்ன செய்யும்? போராட்டங்கள் வரும். அதை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்ன செய்யணும்? அழிக்கணும். ஆவின் சிந்தையில நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அதே ரோமர் 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் ம் சாவீர்கள். ம் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நம்ம ஆவினாலேன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஆவியின் சிந்தையோடு நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நம்ம என்ன செய்வோமா? பிழைப்போம். கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். அவருடைய பிள்ளைகளாய் நாம என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படிதானே? அவருடைய பிள்ளைகள் தானே. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலாத்தியர் 4:6-7 வாசிங்க. கலாத்தியர் 4:6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீங்கள் இனி அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரவுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? அவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாய் நாம் என்ன செய்துட்டோம்? மாறிட்டோம். அதே யோவான் 1:12-13 வாசிங்க. யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். அவர்கள் தேவனாலே என்ன செய்தார்கள்? பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நாம் மாம்சத்தின்படி இந்த உலகத்திலே இருந்தாலும் நாம் எப்படி பிறந்தவர்களா? தேவனாலே பிறந்தவர்கள். ஆகவேதான் நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, புத்திர சுவிகாரத்தை மாத்திரம் கொடுக்கல, நம்மளுக்கு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம பிள்ளைன்னு சொன்னா நம்ம பிள்ளைன்னு ஒரு உரிமை இருக்குது. அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கும்? நம்மளுடைய சொத்துல உரிமையும் இருக்கும், பங்குல உரிமையும் இருக்கும். அது போல ஏசப்பா நம்மள பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. அவர் ஏத்துக்கிட்டது மாத்திரமல்ல, அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த ஆசீர்வாதத்துல நம்மளுக்கும் என்ன செய்யுதுண்டு? பங்கு உண்டு. அதை நம்ம விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நாம் சுதந்திரராய் இருப்பதற்கு மாத்திரமல்ல, அதிலே நாம் பங்கு கொள்வதற்கும் அவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படித்தானே? நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நம்ம சொத்தை கொடுப்போம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுப்போமா? அது பிள்ளையா இருந்தா கூட அவங்களுக்கு கொடுப்போமா? இல்ல. அது போல நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அவர் என்னெல்லாம் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு தான் என்ன செய்யும்? வந்து சேரும். அதை நாம் அறிந்து கொண்டு அதிலே நாம் என்ன செய்யணும்? வளரணும். நாம் இன்னும் என்ன செய்யக்கூடாது? நான் பிசாசு பிள்ளை, நான் பிசாசு, நான் அப்படி, நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து தாழ்வாவே நம்ம என்ன செய்துகிட்டு இருக்க கூடாது, சிந்திச்சு கொண்டு இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் பிறந்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, அவர் நமக்காய் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் எல்லாம் என்னுடையது அப்படின்ட்டு சொல்லி அவர் நம்மளுக்காய் என்னெல்லாம் சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மளுக்காய் சம்பாதித்தாரோ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தினாலே நம்மளுக்கு என்ன செய்தாரா? பாவ மன்னிப்பாகிய மீட்பை நம்மளுக்கு தந்தாராம். ஹல்லேலூயா.
எபேசியர் 1:7 பாருங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல்ல என்ன வருது? நம்மளுக்கு மீட்பு. அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்புல, பாவத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை, பாவத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு மீட்பு வருகிறது. அது மாத்திரமல்ல, அதே எபேசியர் 1:13 பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முதலாவது பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியினால நம்மள முத்தரிக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் அவருக்குள்ள அடங்கி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நான் நமக்காக என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஆசீர்வாதம் இப்போ வீட்டுல அம்மா அப்பா நல்ல சாப்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க, பிரியாணி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைக்கு சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாம பட்டினியாவே கிடக்குது. ஏதோ வீட்டுல ஒண்ணுமே இல்லாத மாதிரியே இருந்துச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஏன் நான் எவ்வளவு நல்ல ஆகாரம் பண்ணி வச்சிருக்கிறேன், திங்காம உட்கார்ந்துருக்கு பாரு, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடவே மாட்டேங்கி பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிதானே? அது போலதான் ஏசப்பா நம்மளுக்காக நிறைய ஆசீர்வாதங்களை அவருடைய இரத்தத்தினால, அவருடைய சிலுவையிலே வெற்றி சிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானை என்ன செய்யறதா? வெற்றி சிறந்தார். அப்ப அந்த வெற்றி எல்லாம் நம்மளுக்கும் என்ன செய்யுது? உரியது. அதை நாம் சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரும் என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. அதை நாம் அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா நாம் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அவர் என்னெல்லாம் ஆசீர்வாதம் நமக்காய் வைத்து வைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்பு, பரிசுத்த ஆவியினால் நம்மளை முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். இரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் சிந்தையிலே நம்ம என்ன செய்யணும்? வளரணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வளரணும். ஹல்லேலூயா. அப்படி வளர்ந்து அவருக்காய் நாம் கனி கொடுக்க வேண்டும், அவருக்குள்ளே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் நாம் காணப்படுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த இந்த ரோமர் 8:5-6 வசனத்தின்படி மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம். நம்ம ஆவியின் சிந்தையிலே நாம் கொண்டு இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த உலகத்திலே நம்மளுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய என்ன இருக்கும்? சமாதானம். அதை யாரும் எடுத்துக்கொள்ள கூடாத அளவுக்கு ஒரு சமாதானம் நம்மளுடைய இருதயத்தில் எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்தார்களுக்கு என்ன இல்ல அவங்களுக்கு சின்ன காரியம்னா உடனே என்ன செய்திருவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க, இது ஆயிடுவாங்க, பல விதமான சூசைட் அட்டன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன இல்லை? ஒரு சமாதானம் இல்லாததுனால அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்துடுறாங்க? பண்ணிடுறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய திட நம்பிக்கை என்னது உண்டு. நான் இப்படியே இருக்க மாட்டேன், கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். யோசேப்பு அப்படிதான் நினைச்சிருப்பாரு, நான் இப்படியே இருக்க மாட்டேன், இந்த சிறைச்சாலையிலேயே இருக்க மாட்டேன், கர்த்தர் என்னை நிச்சயமா என் தலையை உயர்த்துவார். நான் கண்ட சொப்பனத்தின்படியே அவர் என்ன செய்வாரு? என்னுடைய சகோதரர்கள் வந்து என்னை வணங்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையிலே இருந்தார். ஹல்லேலூயா. அதன்படியே கர்த்தர் அவரை என்ன செய்தாரு? மாற்றினார். அநேகருக்கு ஆசீர்வாதமா அவர் என்ன செய்தாரு? மாற்றினார். தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு மாற்றமல்ல, எகிப்து தேசத்துக்கே அவரை அதிபதியா என்ன செய்தாரு? மாற்றினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடாமல் ஆவியின் சிந்தைக்கு நாம் அதிகமாய் நாம் இடம் கொடுத்து மாம்ச கிரியைகளை நாம் அழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன், நம்மை கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன். ஆகவே நாம் எல்லாரும் நம்ம ஆவியின் சிந்தைக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவார்.
நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. ஆகவே மரணத்தை கொடுக்கக்கூடியதான மாம்ச சிந்தையை நாம் கலைந்து ஜீவனை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய என்ன சிந்தை வேண்டும்? ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, ஆவியானவர் எதை நமக்கு உணர்த்துகிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ அவ்விதமாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த சிந்தனை மண்டலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக, சிந்தனை மண்டலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக, அந்த சிந்தனை மண்டலத்தை எப்பொழுதும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து நம்மை நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை மண்டலத்தை பரிசுத்த ஆவியானவரே எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல மாம்ச சிந்தனைகள் வராமல் உம்முடைய சிந்தனைகள் மாத்திரம் இருக்கும்படியாக, மாம்ச சிந்தனைகள் வந்தாலும் அவைகளை ஆவியின் சிந்தனையினாலே மேற்கொள்ள கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்பொழுதும் எனக்குள்ளும் இருக்க எனக்கு கிருபை தாரும். மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய மாம்ச சிந்தனைகளை என்னை விட்டு அகற்றி போடும். சிந்தனை மண்டலத்தை முழுக்க முழுக்க உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அதை நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய சிந்தனை மண்டலத்தை நீங்க ஆளுகை செய்யும்படியாக, எங்களுடைய இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யும்படியாக, இருதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைகள் அது ஆவிக்குரிய சிந்தனைகளாய் மாத்திரம், ஆவியானவரே உம்மாலே உருவாகக்கூடிய சிந்தனையாய் மாத்திரம் அது காணப்பட உதவி செய்வீராக. மாம்சத்திலே சிந்தனைகளை சத்ருவானவன் கொண்டு வந்தாலும், மாம்சத்திலே நான் சில விஷயங்களை நான் சிந்தித்தாலும் அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த மாம்ச சிந்தனைகளிலே நான் நடவாதபடிக்கு, அந்த மாம்ச சிந்தனைகளை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான அந்த வல்லமை கிரியைகளை நீர் அப்புறப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் நீங்க என்னுடைய சிந்தனை மண்டலத்தை ஆளுகை செய்து எப்போதும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையிலே என்னை நடத்துவீராக, எங்களை நடத்துவீராக. இதை காண்கிற, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் அவ்விதமாக ஆளுகை செய்து நடத்தும்படியாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படியே செய்து நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தொடர்ந்து ஆவியானவர் நீர் எங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே உம்முடைய உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆவிக்குரிய சிந்தையிலே இருந்து ஜீவனுக்கு ஏதுவாய் கிரியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.